கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்ப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்காரு எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங், அப்படின்னா ஒரு பாதுகாப்பற்ற தன்மை. எனக்கு ஏதாவது ஆகிடுமோ, எனக்கு அதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் குடும்பம் என்ன ஆகும், நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேனோ தெரியலை, நான் இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடுவேனா எனக்கு தெரியலை, அப்படின்னு எல்லாம் நெகட்டிவாகவே யோசித்துட்ருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அப்படின்னா உனக்கு அந்த பயமே தேவையில்லை. ஆண்டவர் அரணும் கோட்டையும் ஆபத்து காலத்திலே உனக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அனுகூலமான தேவனாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அப்போ நம்ம நம்பிக்கையை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருப்பார். கர்த்தரை நம்புகிற கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கர்த்தரை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி. அப்படின்னா தேவ பயமுள்ள, தேவ பக்தி உள்ள யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்க கர்த்தர் கடமைப்பட்டிருக்கிறார். கடந்த நாட்களில் விபத்துக்களில் மாட்டி உயிர் தப்பிச்சு வந்து ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். கண்ணுமைக்கிற நேரத்தில் பிசாசு ஒன்றை அழிச்சிடனேன்னு வந்தான். வெள்ளம் போல் ஒன்றை அழிக்க வகை தேடி வாய்ப்பு தேடி வந்தான். தேவ ஆவியானவர் கொடியேந்து பாதுகாத்து உனக்கு உயிரை காப்பாற்றி, ஒரு சின்ன சேதம் இல்லைன்னா ஒரு கால் முறிவு, கை முறிவு, இல்லைன்னா சின்ன ஏதோ ஒரு சின்ன சேதத்தோட ஸ்ராய்ப்போடு உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த மங்கள வார்த்தையை ஆண்டவரனோடு கூட பேசுகிறார். ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்க, அவரை நம்பு, அவர் கட்டாயம் உனக்கு கேடகமாக இருப்பார். பகலில் பறக்க அம்புக்கும், இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் சங்கரிக்கிற சங்கார தூதர்களுக்கும், விபத்தின் ஆவிகளுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் சேஃபாக ஆண்டவருடைய கண்ணுக்குள்ளார மணி போல பொதிந்து காத்து கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா உன்னை யாராவது தொடரணும்னு நினச்சாச்சுன்னா ஆண்டவருடைய கண்மணியை தொடுறதுக்கு சமம். அப்படின்னா ஆண்டவருடைய கண்ணுக்குள்ளால் உன்னை மணி போல் ஆண்டவர் வச்சு உனக்கு பாதுகாப்பை கொடுப்பாராம். ஒருவேளை நீங்கள் சந்தித்த அந்த விபத்தில், இல்லைன்னா உங்களுக்குள்ளால் இருக்கிற இந்த வியாதியில் நான் மரித்து போயிடுவேனோ, செத்து போயிடுவேனோ அப்படின்ற ஒரு மரண பயத்தில் இருந்தால், இல்லை, ஆண்டவர் உனக்கு கேடகமாக இருக்கிறார். அந்த சங்கார தூதர்களுக்கு விலக்கி காத்து உனக்கு கேடகமாக இருந்து அழிவின் தூதர்கள் கிட்ட வராமல் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். ஒருவேளை தற்கொலை எண்ணத்தோடு காலையில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, எல்லா தற்கொலை ஆவிகளை வெளியேற்றி இனி தற்கொலை ஆவி உனக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் உனக்கு கேடகமாக இருந்து உன்னை பாதுகாப்பார். சரியா? சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொன்னீர். உம்மை நம்புகிற இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் இனி எந்த ஒரு அழிவோ நாசமோ வரவே கூடாது. என் பிள்ளைகளுக்கு நீர் கேடகமாக இருப்பீராக, என் பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாக இருப்பீராக, என் பிள்ளைகளுக்கு நீரை அடைக்கல பட்டணமாக இருந்து உடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து என் பிள்ளைகள் இன்னி எந்த விதத்திலும் தீங்கை அனுபவிக்காதபடிக்கு நன்மையானதை அனுபவிக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.